கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி, சத்தி ரோடு எல்லாமே சொன்னா எல்லாருக்குமே எப்படியாச்சும் நம்ம ஒரு வீடு வாங்கிடணும். ஆனா ரேட் எல்லாமே 1 கோடி, 2 கோடி அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஆனா பயங்கரமான டெவலப்பிங் ஏரியால கம்மி விலையில ஒரு 2 பிஹெச்கே வீடு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அந்த மாதிரி வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி கோயம்புத்தூருக்கு அடுத்தது சவனம்பட்டி ஏரியால சத்தி ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அழகான 2 பிஹெச்கே வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 20 அடி ரோடு பேசவோ 60 அடி நீளமோ கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை செம்மையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான கலர்ஃபுல்லான பென்டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி டைல்ஸிங்லாம் லே பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஆரஞ்சு, மிக்கி மவுஸ், ஒயிட் இந்த 3 கலர்ஸில் டிஃப்ரெண்டான பெயிண்டிங்கை செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எலிவிஷன் பெயிண்டிங்கை இது வரைக்கும் நான் எந்த வீட்டிலும் பார்த்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக சிஎன்சி கேட், மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோ அளவு 20க்கு 9. போர்ட்டிகோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செப்டிக் டேங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்மளுக்கு நிறைய செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜெகமொழியில் ஒரு வாட்டர் சம்பு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x2 மேட் பின்ஸில் எவ்ரிடி பார்ட்னர்டைஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலு கிளம்பி பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியா ஒன் சைட் கார்னரில் வாலில் பார்த்தீங்கன்னா போர்வோட சால்ட் ரோ, இபி கண்டிஷன் பாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் வாலில் பில்லர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து ஃப்ரெண்ட் ஸ்டைலில் தேக்கு மரத்தில் செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப ஸ்பேசியஸான அழகான லிவிங் ஏரியா அளவு 20க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லே வந்து லைட் சாண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வால் பெயிண்ட்டுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கு 2x4 ஐ க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. மேலே சீலிங்லோ நிறைய மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் ஸ்டிப் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பெருசாக நம்மளுக்கு ஒரு டோன் விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் ஸ்டாக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து நம்மளுக்கு செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ட்ராஸ் எல்லாமே கொடுத்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த வீடோட பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமுள்ள கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ப்ரௌன் கலரில் உட் டேபிளில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டில் கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு 16க்கு 8ங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக டைனிங் ஹாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து ஹாட் டைப்பில் ரெடி பண்ணி கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் ஒன்று ரெடி பண்ணிக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் டைனிங் ஹால் வரைக்கும் லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் வந்தோம்னா இந்த வீட சவுத் வெஸ்ட் அதாவது குபேரமூலை சொல்கிற ஏரியாவில் இந்த வீட ஃபஸ்ட்டு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் மட்டும் லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பெரிய ஒரு உடோன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல மாடலாக இருக்கணுக்காக இவங்க ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லேஃப்ட் டோர் வார்ட்ரூஃப் எல்லாமே செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. சின்னதாக நமக்கு வந்து ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்.
இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 8. இதில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பாத்ரூமில் வர டைமிங் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கரையை முடிச்சபடி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் வெளியே வந்து நம்ம இந்த வீடோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட நார்த் சைட் வாலில் வந்து இந்த வீடோட இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம அப்படியே ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போகலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வீடோட கடைசி பெட்ரூமும் நம்ம பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ரூஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னா கம்ப்யூட்டர் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 ஆப்ஷனோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமுக்கு முன்னாடி வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே நம்மளுக்கு வந்து டேப் கனெக்ஷன், ப்ளக் பாயிண்ட், அவுட்டர் லைன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5.5க்கு 8. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வரணுமோ எல்லாமே கிரைக்கு அப்புறம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணிக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் ஐக்ளோட்டி வெட்டிவர் டைல்ஸ் லே பண்ணிக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி போகிறக்கு இங்கே நமக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி ஏரியா வந்துடலாம். ஃபியூச்சரில் தாராளமாக நம்ம இதே மாதிரி 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், பெரிய லிவிங் ஹால் எடுக்கிற அளவுக்கு ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல்லு, துணி காய போடுறதுக்காக லேங்கிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி வந்துடும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் சவனப்பட்டிக்கு அடுத்த ஏரியாவாக கருட்டுமேடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கார்டனில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 78 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள். இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.